Hey guys, welcome to MSV channel. நான் உங்கள் விஸ்வநாதன். நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி கேட்டேங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதை கேட்கக்குள்ள அப்படியே நெத்தி போட்டில் அடிச்சது மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஆசை. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அழகான கிராமம். அந்த கிராமத்தை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மன்னர் ஒருத்தர் இருக்கிறாருங்க. இந்த மன்னருக்கு பணத்திமிரு அப்படின்றது நிறைய இருக்கும். பணம் இவர்கிட்ட நிறைய இருக்கு அப்படின்றதுனால யாரையுமே பெருசா மதிக்க மாட்டாருங்க. இவர் மக்களை தான் மதிக்க மாட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாட்டுல வந்துட்டு பெரிய பெரிய ஞானிகள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களையும் வந்துட்டு மதிக்கவே மாட்டாரு. ஸோ இப்படி வந்துட்டு இவர் திமிர்த்தனமா இருந்துட்டு இருக்கிறத ஒரு துறவி பாக்குறாரு. அந்த துறவியோட ஆதரவு அப்படின்றது மன்னருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் கொடுக்குற ஆலோசனையினால மட்டும்தான் இந்த மன்னரால சிறப்பா வந்துட்டு செயல்பட முடியுது. ஏன்னா அந்த துறவி என்ன சொல்றாரோ, எந்த டைம்ல நீங்க போருக்கு போகணும், எப்படி போருக்கு போகணும், போர்ல எப்படி வந்துட்டு வியூகம் எல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடியவர் தாங்க அந்த துறவி. அப்படியாப்பட்ட துறவியவே வந்துட்டு இந்த மன்னர் சுத்தமா மதிக்கவே மாட்டாரு. ஸோ இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது. அந்த துறவிக்கு ஒரு விஷயம் தோணுது, எப்படியாவது இந்த மன்னருக்கு ஒரு புத்தியை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறவி ஒரு திட்டம் தீட்டுறாருங்க. இப்ப அதே போல அந்த திட்டத்தை வந்துட்டு செயல்படுத்தவும் ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்றாருன்னா, அந்த நாட்டினுடைய ஒற்றன் கிட்ட சொல்லி நம்ம நாட்டு மேல வேற நாட்டுக்காரங்க படையெடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு பொய் தகவலை வந்துட்டு பரப்ப சொல்றாரு. அதே போல இதை கேட்ட ஒற்றனுக்கு பயம் வருது. ஆனா இருந்தாலும் வந்துட்டு என்ன பண்றது, இந்த நாட்டுல இருக்கிற ராஜாவுக்கு புத்தி பாடம் வந்துட்டு புகட்டி ஆகணுமே. இந்த துறவி பாத்தீங்கன்னா மன்னருக்கு ரொம்ப நெருக்கமானவர். இவர்கிட்ட நம்ம எப்படி பகைச்சிக்க முடியும், மாத்தி போய் ஏதாவது சொல்லிட்டாருன்னா நம்மளே வந்துட்டு மன்னர் போட்டு தள்ளிடுவாரு அப்படின்றதுக்காக ஒற்றன் என்ன பண்றான்னா, இந்த துறவி சொன்னதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு மன்னர்கிட்ட சொல்றான். இது போல வந்துட்டு பக்கத்து நாட்டுக்காரங்க நம்ம மேல வந்து படையெடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்து நாட்டுக்காரங்க மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய நாட்டுக்காரங்க சேர்ந்து நம்ம ஒரு நாட்டு மேல வந்துட்டு படையெடுக்க போறாங்களா அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே மன்னருக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. இது என்ன நியாயம், எல்லா நாடுமே சேர்ந்து வந்துட்டு ஒரு நாட்டை எப்படி அடிக்கிறது? இப்ப வந்துட்டு ஒரு நாடு சண்டை போட்டுக்கிறது வேற, எல்லா நாடுமே சேர்ந்து ஒரு நாட்டுக்கிட்ட சண்டைக்கு வருது, அது நியாயம் இல்லைல்ல. போர்ல வந்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது, போர் தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இவர் சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. அவன் வந்துட்டு ஒற்றன் என்ன சொல்றான்னா, இல்ல மன்னரே எனக்கு தெரியாது, அங்க இருக்கக்கூடிய தகவலை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லி முடிச்சிட்டான் அவன். இப்ப மன்னருக்கு வந்துட்டு அடுத்த யோசனை என்னன்னா, நம்மளுடைய துறவியை கூப்பிடணும். துறவியை கூப்பிட்டு எப்படி போரை வந்துட்டு வியூகம் பண்றது, போர்ல எப்படி நம்ம வின் பண்றது. ஸோ நிறைய நாடு இப்ப சேர்ந்து வருது, ஒரு நாட்டுல வந்துட்டு வந்ததுன்னா நம்மளே டைரக்டா போய் பண்ணிடலாம். இப்ப நம்மளுடைய துறவியோட புத்திமதியும் வந்துட்டு இந்த இடத்துல தேவைப்படுது. இப்ப வந்துட்டு துறவி கிட்ட போறாரு. இப்ப துறவியை வந்துட்டு மௌன விரதத்துல இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. இப்ப துறவி கிட்ட பேச முடியல. அங்க இருக்கக்கூடிய சீடர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, துறவி பாத்தீங்கன்னா மௌன விரதத்துல இருக்கிறாரு, கலைச்சிட்டா பெரிய வந்துட்டு சிக்கலாயிடும், தெய்வ குத்தமா மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏதோ சொல்றாங்க. அப்ப மன்னருக்கு ஒண்ணுமே புரியல. நாட்டுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வருது, இவர் வந்துட்டு மௌன விரதத்துல இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்துட்டு ஒரே ஒரு அந்த சீடர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வழி வேணா இருக்குது. அதாவது துறவி வந்துட்டு யாராவது என்னை எழுப்ப வராங்க, ரொம்ப முக்கியமான விஷயம்னு யாராவது என்னை எழுப்ப வராங்க அப்படின்னா, அதாவது தியானத்துல இருந்து கலைக்க வராங்க அப்படின்னா, இந்த குண்டு ஊசிய அவங்க கிட்ட கொடு. இந்த குண்டு ஊசிய அவங்கள்ட்ட ஒரு ப்ராமிஸ், அதாவது சத்தியம் வாங்கிட்டு கொடு. என்னன்னா, அதாவது நம்ம இப்ப வந்துட்டு சந்திக்கலைனாலும், அதாவது இறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம ஒரு இடத்துல சந்திப்போம், அந்த இடத்துல எனக்கு இந்த குண்டு ஊசியை திரும்ப நீ தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியத்தை வாங்கிக்கிட்டு சொல்றாரு. சத்தியத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ கொடு அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. இந்த மன்னருக்கோ அதாவது தெய்வத்து மேல நம்பிக்கை அப்படின்றது நிறைய இருக்குது. இப்ப பொய் சத்தியம் அப்படின்றது இவரால் பண்ண முடியாது. இவருக்கு எப்படி தெரியும், இறந்ததுக்கு அப்புறம் நம்ம அவரை பார்ப்போம், அந்த குண்டு ஊசியெல்லாம் எப்படி நம்ம எடுத்துட்டு போகணும் இவருக்கு எப்படி தெரியும்? குண்டு ஊசியெல்லாம் நம்ம எடுத்துட்டு போக முடியுமா? முடியவே முடியாது. அதனால வந்துட்டு என்னப்பா சொல்ற, இது என்னப்பா வந்துட்டு அநியாயமா இருக்குது, குண்டூசியை நான் எடுத்துட்டு இறந்ததுக்கு அப்புறம் எப்படிப்பா நாங்க போவேன் அப்படின்னு வந்துட்டு இந்த மன்னர் வந்து கேட்குறாருங்க. அதெல்லாம் தெரியாதுங்க, நீங்க வந்துட்டு அவரை வந்துட்டு கொன்னே போட்டாலும் அவர் வந்துட்டு தியானத்துல இருந்து வெளியில வரமாட்டாரு, நீங்க இதுக்கு சத்தியம் செஞ்சா மட்டும்தான் அப்படின்னு வந்துட்டு சொல்ல. இதை கேட்ட உடனே அந்த மன்னருக்கு ஒரு விஷயம் அப்படின்றது பொறி தட்டுது. ஓ, நம்ம வந்துட்டு இவரை பெருசா மதிக்கல, அதுல வந்துட்டு இவர் நம்மளே பழி வாங்குறாரு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேரா வந்துட்டு அந்த துறவி கிட்ட போறாரு. துறவி கிட்ட போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு, என்னை மன்னிச்சிருங்க, நம்ம நாட்டை காப்பாற்றணும், நம்ம நாட்டில் இருக்கிற மக்களையும் காப்பாற்றணும், தயவு செய்து நீங்க கண்முழித்து நீங்க வந்துட்டு என்ன நம்ம போருக்கு என்ன செய்யணுமோ அதை சொல்லுங்க, அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த துறவி கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு இந்த மன்னர் கேட்கிறாரு. இப்ப மெதுவாக கண் துறந்த துறவி
இப்ப மன்னரை பார்த்து உண்மையாலையுமே நீ மனம் திருந்திட்டியா, இல்ல வந்துட்டு உன்னுடைய நாட்டையும் உன்னையும் காப்பாத்திக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த மன்னிப்பு அப்படின்றது என்கிட்ட கேட்கறியா அப்படின்னு வந்துட்டு கேட்கிறாரு. இல்ல, நான் உண்மையிலேயே வந்துட்டு மனம் திருந்திட்டேன். என்னதான் நான் வந்துட்டு பணம் சேர்த்து வச்சாலும், எவ்வளோ கோடி கோடியா சேர்த்து வச்சாலும், எவ்வளோ இடங்கள் என்கிட்ட இருந்தாலும், எவ்வளோ வந்துட்டு என்கிட்ட என்ன இருந்தாலும் சரி, இதை எதையுமே என்னால கொண்டு போக முடியாது. என்னுடைய வாழ்நாள் கடைசியில என்னால் அதை வந்துட்டு கொண்டு போக முடியாது அப்படின்றத நீங்க வந்துட்டு எனக்கு தெளிவா உணர்த்திட்டீங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் கையெடுத்து கும்பிடுறாராம். இப்ப இதை கேட்ட அந்த துறவி கொஞ்சமா வந்துட்டு புன்னகைத்து, நீ கவலைப்படாத, நம்ம நாட்டு மேல யாரும் படையெடுக்க கிடையாது, நீ திருந்திட்டியோ, இனி உன்னுடைய வாழ்க்கையில எத்தனை நாடுகள் உன்னை சேர்ந்து போர் தொடுத்தாலும் வெற்றி மட்டும்தான் உனக்கு நிச்சயம் அப்படின்னு சொல்லிடுறாராம். ஓகே, இந்த கதையை கேட்கக்கூட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, நம்ம எவ்வளவோ வந்துட்டு பொருள் சேர்த்து வைக்கிறோம், எவ்வளவோ பணம் சேர்த்து வைக்கிறோம். இது எல்லாமே இந்த இருக்கிற இப்ப நம்ம இருந்துட்டு இருக்கக்கூடிய பூலோகத்துல நமக்கு உபயோகப்படுத்திக்கிறதுக்கான பொருட்கள் மட்டும்தானே தவிர நம்ம எடுத்துட்டு போகிறது கிடையாது. நம்ம என்ன எடுத்துட்டு போவோம்? எடுத்துட்டு போகிறது என்னன்னா, அந்த மவராசன் நல்ல மனுஷன் போயிட்டானே அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துட்டு போவோம். நம்ம செஞ்ச புண்ணியம், நம்ம செஞ்ச பாவம், இது எல்லாத்தையுமே தான் நம்ம எடுத்துட்டு போவோம். நம்ம வாங்கி வச்சிருக்கிற காரு, பங்களா எதுவா இருந்தாலும் நம்மளால எடுத்துட்டு போக முடியாது. இந்த உலகத்துல நிரந்தரம் அப்படின்றது எதுவுமே கிடையாது, உன்னையும் என்னையும் தவிர. இது எதுக்காக சொல்றேன் உன்னையும் என்னையும்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா உங்க கூட தான் இருக்கும். அதே போல எனக்குள்ள இருக்கிற ஆத்மா என் கூட தான் இருக்கும். யார் யாருக்குள்ள ஆத்மா அப்படின்றது இருக்குதோ அது அவங்கவுங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். அது அவங்கவுங்களுக்கு கூட தான் அது போகும். ஸோ இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இந்த கதை மூலியமா. உங்களுக்கு இந்த கதை எப்படி இருந்துச்சு? இதை நரேட் பண்றதுல எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் என்னன்னா, இங்க கார்ல தான் உட்காந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் வேலை விஷயமா வெளியில வந்தேன். வெயில் வேற அடிக்குது, என்னால் முடியல, உட்காந்து பண்ண முடியல, முதுகெல்லாம் வேர்க்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் வந்துட்டு தடுமாற்றமாக இருந்திருக்கும். கொஞ்சம் இதுவாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் பக்குவமாக ஒரு நல்ல இடமா பார்த்து உட்காந்து நான் அங்கேருந்து வீடியோ பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் ஒரு நல்ல சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.